நம்மோடு அதிமுக மாநிலங்களவை உறுப்பினர் திரு இன்பதுரை நம்மோடு இணைந்திருக்கிறார். சார் வணக்கம். முதலமைச்சர் ஒரு கோரிக்கை விடுத்திருக்கிறாரு. வீண் வதந்திகளை பரப்ப வேணாம், ஒரு நபர் ஆணையம் அமைச்சிருக்கோம், விசாரணை அறிக்கை கிடைச்ச பிறகு நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. உங்களுடைய பார்வை? நான் அதை வரவேற்கிறேன். முதலமைச்சர் சொன்னதை நான் வரவேற்கிறேன். ஆனா அவர் கடந்த காலங்களில இதை கடைபிடிச்சிருக்கணும். பொள்ளாச்சியில ஒரு பாலியல் நடக்கும்போது நடவடிக்கை எடுத்தது அதிமுக அரசாங்கம். ஆனா கிட்டத்தட்ட அங்க 2000 பெண்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்கன்னு வதந்தியை பரப்புனது யாரு? இவர் சார்ந்திருக்கிற திராவிட முன்னேற்ற கழகத்தினர். அதுபோல தூத்துக்குடியில ஒரு சம்பவம் நடந்துச்சு. அது துயரமான சம்பவம். அதற்காக விசாரணை ஆணையம் அமைத்தது அதிமுக அரசு. ஆனா வீணான வதந்திகளை அப்ப பரப்பி விட்டது யாரு? இந்த திராவிட முன்னேற்ற கழகம். இன்னைக்கு பேசுறாரு முதலமைச்சர் ஸ்டாலின். அவர் தலைமை தாங்கிற திராவிட முன்னேற்ற கழகத்தை வதந்தியை பரப்பி விட்டாங்க. தூத்துக்குடியில கீதா ஜீவன் அன்றைக்கு எம்எல்ஏ, அங்க 144 அமல்ல இருக்கு. ஒரு எம்எல்ஏ 144 அமல்ல இருக்கும்போது 200 பேரோட அங்க போய் நிக்கலாமா? அந்த கேட் வாசல்ல நின்னாங்கன்னு விசாரணை ஆணைய அறிக்கையில இருக்கு. ஆனா எல்லாத்தையும் மறந்துட்டு வதந்தியை பரப்புனது திராவிட முன்னேற்ற கழகம். அது பலன் இன்னைக்கு அவங்க அனுபவிச்சுட்டு இருக்காங்க. அதற்காக நான் குத்திவிட வேண்டும் என்று பேசவில்லை. முதலமைச்சர் பேசுவதை வரவேற்கிறேன். நாகரிக அரசியலை பண்ணணும்னு தான் எங்க எடப்பாடியார் பேசி இருக்கிறாரு. முதலமைச்சருக்கு இப்பொழுது ஞானோதயம் வந்திருக்கிறது. இது வரவேற்கத்தக்கது. இனியாவது அரசியல் கட்சிகள் பொறுப்போடு செயல்பட வேண்டும் என்ற கோரிக்கையும் முதலமைச்சர் வைத்திருக்கிறார். இணைப்பில் உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி திரு இன்பதுரை.